இப்போ நம்ம யூனிட் 2 மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின் 3, a body is at rest at x is equal to 0, at t equal to 0, it starts moving in the positive x direction with a constant acceleration. At the same instant, another body passes through x is equal to 0, moving in the positive x direction with a constant speed. The position of the first body is given by x1 of t after time t, and that of the second body by x2 of t after that same time interval. Which of the following graphs correctly describe x1 minus x2 as the function of time? ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அப்போ அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கேட்டிருக்கிறது என்னதுன்னா describe the following correctly describe the x1 minus x2, அதாவது ரிலேட்டிவ் பொசிஷன். ஸோ ரிலேட்டிவ் பொசிஷன் என்னது ஆக்சுவலாக ரிலேட்டிவ் பொசிஷன்னா x1 மைனஸ் x2. ஓகேங்களா? ஸோ ஏன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுறோம். x1 மைனஸ் x2 கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதோட வேல்யூஸ் அதாவது கிராஃப் எப்படி இருக்கும், டைமை பொறுத்து இப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதான் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி. ஸோ ஃபர்ஸ்ட் பாடியில் என்ன இருக்கு பாருங்க, அதோடைய இனிஷியல் கண்டிஷன். ஸோ இனிஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 0. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்ல மூவ் ஆகுது. அப்படின்னா ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்பீடு 0, ஆக்சலரேஷன் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ நான் k1 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் பாடி அனதர் பாடி கேஸ் எப்படி இருக்குன்னா அந்த டைம் t ஈக்குவல் டு 0ல இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி k2 அப்படிங்கிற இடத்துல கான்ஸ்டன்டா என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி டியூரிங் த மோஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா ஆக்சலரேஷன் 0. கரெக்டா? சேஞ்சஸ் கிடையாது. வெலாசிட்டியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால ஆக்சலரேஷன் 0 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி 0. ஓகே. ஸோ இப்போ இது நம்ம பக்காவாக புரிஞ்சிச்சு. அப்போ இதுதான் நம்மளுடைய கணக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அது என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த 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 ஃபார்முலா என்னது ஆக்சுவலாக பேசிக்காக இந்த ஃபார்முலா இதுலேருந்து டெரைவ் பண்ணதுன்னா இந்த ஆக்சலரேஷன் டெரிவேட்டிவ்லேருந்து டெரைவ் பண்ணது. அது உங்களுக்கே தெரியும். அதில் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்டாக இருக்கணும் மட்டும்தான் இது இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது தான் இது அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலரேஷன் 0வா இருந்தாலும் அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? 1 2 3 வேரியபிள் கிடையாது. கிளாஸ் 3.5 இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இனிமேல் எந்த ரியல் நம்பராக இருந்தாலும் அது ஒரு ரியல் நம்பராக இருந்தாலுமே அது என்னது இந்த இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸ்னா என்னது, அந்த பொசிஷன், அந்த டைமில் என்ன பொசிஷன் இருக்குது எக்ஸுங்கிறது. எக்ஸ் நாட்டுங்கிறது என்னுடைய கோஆர்டினேட் வந்து 0ல டைம் 0வா இருக்கும்போது எக்ஸோட பொசிஷன் என்ன. ஓகேங்களா? அக்கறது யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, த பொசிஷன் ஆஃப் த பாடி ஒன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பொசிஷன் ஆஃப் த பாடி ஒன்று நம்ம பார்க்குறோம் டேரெக்டாகவே இந்த இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இப்போ எக்ஸ்க்கு பதிலாக x1, அதாவது அந்த டைமில் எக்ஸோட வேல்யூ x1. ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் நாட் வேல்யூ 0. வை பிகாஸ் அந்த டைம் 0வில் இருக்கும்போது அதோடைய இனிஷியல் வேல்யூ 0. அண்ட் யூவோட வேல்யூ என்ன ஆக்சுவலாக இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. ஏன்னா இந்த பொருள் வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ரெஸ்ட்ல இருந்து கிளம்புது இது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ ஃபைனலாக வி ஆர் கெட்டிங் திஸ் ஈக்குவேஷன். அதாவது என்ன ஈக்குவேஷன்னா அந்த ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. கரெக்டாக? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா ஆர்டர் 2ல இருக்குது. டிகிரி 2ல இருக்குது. கரெக்டாக? டிகிரி 2. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி டி ஸ்கொயர்ல இருக்குது. ஓகேங்களா? அப்போ பொசிஷன் டைம் கிராஃப் உங்களுக்கு வரைஞ்சிடலாம். ரைட். பொசிஷன் ஆஃப் த பாடி 2. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படி நம்ம போட்டோம்னாக்க அந்த அந்த அதே ரிசல்ட்டை பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது பாடிங்கிறதுனால எக்ஸ்2 பொசிஷன் மைனஸ் 0. ஓகேங்களா? ஏன்னா சேம், அதாவது டைம் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது பொசிஷன் உடைய 0. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்மளோட கோணம் இப்படி. ஓகேங்களா? அப்புறம் கே2 டைம்ஸ் டி. ஸோ கேட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் தெரியும், வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அண்ட் அதேமாதிரி இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்டான ஆக்சலரேஷன் 0. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் பண்ணிடுச்சு. ஸோ x2 ஈக்குவல் டு, இப்போ இது ஒரு லீனியர் ரிலேஷன். கரெக்டாக? x2 உடைய ரிலேஷன், அதாவது பாடி 2 வந்து லீனியராக மூவ் ஆகுது டைமை பொறுத்து பொசிஷன் உடைய ஃபங்க்ஷன். ஆனால் இது குவாட்ரட்டிக்காக இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். அதாவது தனித்தனி கிராஃப் நம்மளுக்கு தேவைப்படாது. ரெண்டையும் செப்பரேட் பண்ணி அதுக்குள்ள ரிலேட்டிவ் பொசிஷன் தான் நமக்கு வேணும். அதாவது ரெண்டுமே எவ்வளோ ரிலேட்டிவாக மோஷன் ஆயிருக்கு பாருங்க. ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த பாடி 1 அண்ட் பாடி 2.
சிம்பிளா இங்க என்ன கேட்டிருக்காங்க x1 மைனஸ் x2. ஸோ அதனால x1 மைனஸ் x2 போட்டேன். ஸோ இதான் என்னோட பேசிக் அண்ட் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இதான் என்னுடைய ஆன்சர். இந்த ஆன்சர்ல ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஆன்சர். இந்த ஆன்சர்ல வந்து k1 கான்ஸ்டன்ட், k2 கான்ஸ்டன்ட். அப்ப இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கரெக்டா? இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஏன் லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது? ஏன்னா இது டி ஸ்கொயர் இருக்கிறதுனால. ஆனா நீங்க ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா லீனியரே இல்ல. எல்லாம் குவாட்ராட்டிக்கா இருக்கு. அப்ப இதுல எது கரெக்டான ஆப்ஷனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? இது எப்படி நம்ம சால்வ் பண்றது இந்த கொஸ்டினை? ஓகேங்களா? நமக்கு ஈஸி தெரிஞ்சிச்சு. நம்ம கடைசி இதுவரையும் நம்ம கரெக்டா வந்துட்டோம். இது டி ஸ்கொயர். இந்த இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். பட் இங்க வந்து எல்லாமே நான் லீனியரா இருக்கு ஈக்குவேஷன்ஸ். கரெக்டா? ஃபங்க்ஷன் எல்லாமே நான் லீனியரா இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றது பாருங்க. அந்த ஸ்லோப் ஆஃப் இப்போ இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எப்பவும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்றதுக்கு ஸ்லோப் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன எப்படி சால்வ் பண்ணணும்னா ஸ்லோப் ஆஃப் த கர்வ் இஸ் பாருங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு k1. ஸோ இதை நம்ம ஸ்லோப்னா நத்திங் பட் ஹியர் நம்ம இதுல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதான் என்னுடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷன். நான் இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கும் பாருங்க. ஸ்லோப்புங்கிறது வந்து சேஞ்சஸ் டைமை பொறுத்து. அப்போ மீன்ஸ் டெல் x1 மைனஸ் x2 டெல்டா. ஓகேங்களா? டிவைட் பை டெல்டா டி. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக அந்த ஸ்லோப் ஆக்சுவலாக இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிக்கும் போது டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? இதோட வேல்யூ k1 t. ஓகேங்களா? இது இந்த வேல்யூ வந்து மைனஸ் k2. கரெக்டா? இந்த இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணாச்சுன்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. கரெக்டா? ஸோ இப்போ ஒரு விஷயம் பாருங்க. ஹியர் பாருங்க ஸ்லோப் இருக்கு. அட் டைம் இப்போ வந்து இந்த ஸ்லோப்ல நான் என்ன சொல்றேன்னா டைம் 0வா இருக்கும்போது ஸ்லோப்போட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக தப்பா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா டைம் வந்து 0வா இருக்கும்போது இதை நான் எப்படி கண்டுபிடிக்க ஸ்லோப் டைம் வந்து 0வா இருக்கும், ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வேல்யூ. அப்போ பாருங்க இந்த கிராஃப்ல ஸ்லோப்போட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவா இருக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, பாசிபிலிட்டி பாருங்க. இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னா டைம் 0வா இருக்கும்போது ஸ்லோப் பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு. இது கிடையாது. கரெக்டா? பாருங்க இது தப்பு. ஏன்னா ஸ்லோப் வந்து இங்க பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லைட்டா இருக்கு சைடு. எக்ஸாக்டா ஹரிசாண்டலா இல்ல ஸ்லோப் அந்த பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேல்யூ இருக்கு. ஆனா நெகட்டிவா இல்ல. அது மட்டும் நல்லது இருக்கு. ஆனா நம்மளுடைய இது வந்து நெகட்டிவா இருக்குது ஆக்சுவலா அட் டைம். அப்போ இது தப்பு. இதை பாருங்க இதுவும் தப்பு. ஏன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்ப இதை பாருங்க இதுவும் தப்பு. அவ்வளவுதான். இதை பாருங்க இது மட்டும் நெகட்டிவா இருக்கு. அப்போ இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு வகையில நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இப்போ இதுக்கு நீங்க கண்டினியூஸா அப்ளிகேஷன் பண்ண ஸ்லோப் அப்ளை பண்ணுங்க, கரெக்டா வரும் பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது இந்த ஈக்குவேஷனை நீங்க வந்து அதாவது இந்த ஈக்குவேஷனை நீங்க வந்து இது பண்ணுங்க. அதாவது இந்த 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 ஈக்குவேஷனை நீங்க வந்து அப்படியே மார்ச் பண்ணிட்டே வாங்க. அந்த ஸ்லோப் எப்படி சேஞ்ச் வந்து ஸ்லோப் இனிஷியலா நெகட்டிவ்ல வருது. ஏன்னா டி ஈக்குவல் டு 0 இனிஷியலா போட்டாலும் நெகட்டிவ் வேல்யூ வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த டி வந்து டாமினேட் பண்ணுது. இப்போ டைம் கூட 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 இந்த இந்த ஃபேக்டர் இருக்குல்ல k1t அப்படிங்கிற ஃபேக்டர் அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் ஆகுறதுனால. ஓகேங்களா? ஏன்னா இது கான்ஸ்டன்ட் தான் எப்பவுமே. நெகட்டிவ் வந்து அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா இது 0 ஆயிரும். பாருங்க பாருங்க இந்த அப்படின்னு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போய் 0 வந்து மறுபடியும் பாசிட்டிவ் வேல்யூ மாறிடும். பாருங்க நான் வரைகிறேன் பாருங்க இந்த ஸ்லோப் வந்து இதான் ஆன்சர் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் நான் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் கண்டுபிடிச்சு சொல்றேன். பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு. கரெக்டா? ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு. கரெக்டா? பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஸ்லோப் வந்து பாருங்க ஒவ்வொரு டைம்லயும் ஸ்லோப் வந்து பாருங்க கடைசியா இந்த இடத்துல என்ன நடக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லோப் இங்க நெகட்டிவ்ல இருந்து அப்படியே குறைஞ்சு 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 அதாவது கூடுது. ஸ்லோப் கூடி 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 பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஜீரோக்கு வந்துட்டு வச்சலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஸ்லோப் பாசிட்டிவ் நோக்கி போய்கிட்டே இருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர் ஆக்சுவலா. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த ஸ்லோப்பை வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்லோப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ வந்து இது பேசிக்கா வந்து டிஃபரன்ஷியேஷன்லயே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து கண்டினியூஸ் ரைட். எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து ஆன்சர் பி தான் ஆன்சர். கரெக்டா? ஓகேவா? கரெக்டா? ஸோ அந்த ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ.